ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாரம்பரியமான உலகத்தில் உலக புகழ்பெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது மதுரையிலேருந்து மரபணு நிகழ்வுகளாக இருக்குது. இப்படி ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், பல நிகழ்வுகள்லாம் ஐயா கள்ளழகர் ஆற்றுக்குள்ள இறங்குறது வந்து பல 100 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு முந்தா நாள் தான் ஆத்தா மீனாட்சியோட திருக்கல்யாணம் இருந்துச்சு. திருக்கல்யாணத்துக்கு முடிஞ்சு இன்னைக்கு அழகர் வந்து ஆற்றுக்குள்ள இறங்குறது. நைட்டு ஒரு 2 மணிலிருந்து லட்சக்கணக்கான மக்களோடு சேர்ந்து போல ஒரு கூட்டத்தில் இருந்து கள்ளழகரை பார்க்கல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம மண் சார்ந்த மக்களும் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாரும் இப்படி இருந்து இந்த ஆற்றுக்குள்ள இருந்து அந்த கள்ளழகரை வர வைக்கிறப்ப அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாதுகாப்பு சரி, மற்ற எல்லாமே அமைப்பு சரி, வந்து எல்லாம் வந்துட்டு போகிறது சரி, மாவட்ட நிர்வாகமும் அரசாங்கம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க எல்லா திருவிழாவுமே மதுரையில் நடக்க பாரம்பரியமாக எல்லா நிகழ்ச்சியுமே அதுக்குன்னு ஆசைப்படுது. அது நம்ம மண் சார்ந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா திருவிழாவுமே நம்ம திருவிழா தான், எல்லா திருவிழாவுமே ரசிக்க முடியாத திருவிழா தான் இருக்குது. மெயினாக கள்ளழகர் இன்னைக்கு ஆற்றுக்குள்ள ஐயா இறங்குறதுல வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை பாருங்க, லட்சக்கணக்கான பேர் நைட்டு பூரா இருந்து பூரா படுத்து கிடந்து 3 வயசு குழந்தைகள் இருந்து இன்னைக்கு பார்க்க ஒரு 90 வயசு வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் இருந்து அழகரை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்னைய நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா என்னை இந்த தேவத்துக்குள்ள கூட்டத்துக்குள்ளே அவர் சோல்டர் மேலே ஏறி உட்காந்து நான் சாமியை பார்த்தது. சாமியை பார்த்து அவர் சோல்டரில் உட்காந்து காட்டினார். இன்னைக்கு இடையில ஒரு 5-6 வருஷம் இந்த மாதிரி இடத்துல வந்து நின்று பார்க்கல. இப்போ வந்து நின்று பார்த்தா ஒரு மகிழ்ச்சியாக நம்ம பூரா நம்ம மனுஷன் நம்ம மக்கள் நம்ம அண்ணன் தம்பியோட சேர்ந்து பார்க்கல இன்னும் பெரிய மகிழ்ச்சி. கண்டிப்பாக இனிமேல் பசுமையாக இருக்கு, எல்லா வாழ்க்கையும் பசுமையாக தான் இருக்கும். நீங்களும் பச்சை தான் மட்டும் வந்திருக்கீங்களா? எப்போயுமே இனிமேல் பச்சை தான், சரிங்களா? நல்லா இருக்குது, சந்தோஷம். மதுரை மக்கள் வந்து நம்ம அனைத்து மக்களுமே காப்பாற்றணும். அந்த ஆத்தா மீனாட்சி சரி, இறைவன் ஆசீர்வாதம் எல்லாரும் நல்லா இருப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.